ஆனால் நான் எதை வேணால் மறக்கலாம். ஆனால் இந்த நாளை எப்படி மறந்தனே தெரியலங்க. எதிர்பார்க்கவே இல்லை என் ஹஸ்பண்ட் எனக்கு இது கொடுப்பாங்கன்ட்டு. காலையில் ஏந்திச்சதுலேருந்து டைம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் எனக்கு எதுவுமே அதிகமாக ஞாபகம் வச்சுருக்கவும் மாட்டேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய ஆனிவர்சரி அதையே நான் மறந்துட்டேன். அதிகமாக வந்து செலிப்ரேட் எதுவுமே பண்ண மாட்டோம். அதனால் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. நான் எனக்கு அந்த டேட்லாம் வந்து பார்த்தா ஞாபகம் இருக்கும். டேட்டை வந்து சரியாக பார்க்கல போல். ஆனால் என் ஹஸ்பண்ட் ஞாபகம் வச்சுட்டு எனக்கு இந்த ஒரு கிஃப்ட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இது எப்போ வாங்கிட்டு வந்து வச்சாங்க, என்ன இருக்குது எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். நமக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாமே இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஆனிவர்சரிக்கு நான் எதுவுமே அவங்களுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கலாம். ஆனால் அவங்க எனக்கு பாருங்கள் எவ்வளோ ஐட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி சஃபா ஆம்பஸ் அவங்கக்கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க. ரிட்டன் கிஃப்ட்டுமே அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கொரியர் மூலிமா எவ்வளோ சேஃபாக வந்திருக்கு நீங்களே நல்லா பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்காச்சும் பர்த்டே கிஃப்ட்டு, ரிட்டன் கிஃப்ட்டு ஏதாச்சும் கொடுக்கணுன்னா, அதாவது ஆனிவர்சரிக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணணுன்னா கூட இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நல்லா பண்ணி தருவாங்க.